விட்டில் பூச்சி தான் வந்து விஜய். அதிமுக தொண்டன் என்றுமே இவங்களுக்கு தான் ஓட்டு போடுவான். இந்த சும்மா இந்த பிம்பத்தை வச்செல்லாம் அரசியல் பண்ணியெல்லாம் வந்து ஒன்று பிடிச்சிட முடியாது அப்படின்ற உறுதியாக நம்புகிறாங்க. இல்லை, ரெட்டலை சின்னத்துக்கு இன்னும் ஒரு வலிமை இருக்குது. கிராமங்களில் மோடியை பிடிக்காதவங்க, பிஜேபியை பிடிக்காதவங்க கூட இவங்க கூட்டணி வச்சாலும் ரெட்டலை சின்னத்துக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது வந்து உண்மை தான். இரட்டலை சின்னத்துக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது, எம்ஜிஆருக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது, ஜெயலலிதா அம்மையாருக்குன்னு ஒரு தனி வலிமை இருக்குது. ஏன்னு கேட்டேன்னா, ரெட்டலை இல்லாத போதே ஜெயலலிதா அம்மையார் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த வலிமை இருக்கா? இல்லை, அந்த லிஸ்ட்டில் எடப்பாடி அவர்கள் கிடையாது, அந்த லிஸ்ட்டில் கிடையாது. ஜெயலலிதா அம்மையார் ரெட்டலை இல்லாமலே 27 சீட்டு மேற்கு மண்டலத்தில் வெற்றி பெற்றாங்க. எம்ஜிஆர் அவர்களே ரெட்டலைக்கு இது ரெட்டலைக்கு ஓட்டு போடாதீங்க, சிங்கம் சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒரு முறை சொன்னபோது ரெட்டலை ஜெயிச்சிருச்சு எம்ஜிஆரை மீறி. ஸோ இப்படி ஒரு பை எலெக்ஷன். ஆமாம், எம்ஜிஆரை மீறி ரெட்டலையை மீறி ஜெயலலிதா, இப்படி 3 பேருமே மிகப்பெரிய ஆளுமையா வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஜெயிச்சிருக்காரு. இல்லை, அதான் அவரும் சொன்னார். அதான் சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் வெற்றி பெற்றதை இங்கே யாருமே நம்ம மறுக்கலை. ஆனால் எம்ஜிஆர் ஜெயலலிதா அப்படிங்கிற அந்த பிம்பம் வந்து இப்போ இல்லை. அதை வந்து மரியாதைக்குரிய சகோதரர் அவரே வந்து ஏற்றுக்காரணி, அதை மறுக்க மாட்டார் அவர். இப்போ அவருடைய மிகப்பெரிய பலமே கட்சி அவர்கிட்ட இருக்குது, ரெட்டல் அவர் கையில் இருக்குது. ரெண்டுமே ரொம்ப முக்கியமாக அவர் கையில் இருக்குங்கிறது தான் அவருடைய பலம். ஆனால் விஜய் தலைவராக அந்த ஆளுமை இல்லாதனால விஜய் அதை பயன்படுத்தி நம்ம அந்த இடத்துல வர முயற்சி பண்றாரு. ஆனால் விஜய் போன்றவர்கள் வருவது நாட்டுக்கு ஆபத்து. அதிமுக என்னதான் இருந்தாலும் ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சி அதிமுக. தமிழ்நாட்டில் பெரிய 72க்கு அப்புறம் தமிழ்நாட்டில் பெரிய கட்சி அதுதான். திமுக அதிமுக தான் தமிழ்நாட்டில் மாறி மாறி ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுதான் தமிழ்நாட்டை அரணாக இருக்கிறது. எந்த தேசிய கட்சியும் எந்த இந்துத்துவாவும் உள்ள வரவிடாமல் காப்பாற்றினதே இந்த 2 கட்சி தான். மாறி மாறி கூட்டணி வச்சது விடுங்க, அந்த தத்துவங்களே வரல. இப்போ எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் திமுக அழியும் நினைச்சாங்க. காங்கிரஸ் தான் பார்ப்பனர் வாஜ்பாயோட திமுக கூட்டணி வைக்கலையா சார்? கூட்டணி வச்சாங்கன்னு அவரும் சொல்றாரு. இருங்க சார் இல்ல, இப்ப நாம இதுக்குள்ள வந்துருவோம். ஆனா என்னன்னா, இப்போ இவங்களுக்கு ஒரு இந்த பேச்சோ இல்ல அதிமுகவோட இந்த தலைமையில நீங்க ஒரு அந்த அளவுக்கு ஒரு ஸ்டேச்சர் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ ஓரளவுக்கு பயமைப்படுத்திட முடியுமா அந்த அளவுக்கு? இல்லை, இன்னொரு விஷயம், பாஜகவை பேசாமல் இருப்பது, பாஜகவுக்கு இது விதத்தில் மறைமுகமாக ஏதாவது ஒரு அனுகூலம் இருக்கா? பாரதிய ஜனதாவின் நோக்கமே அதிமுகவை காலி செய்வது தான். அதுக்கு தான் இப்போ விஜய் போன்றவர்களுடைய வளர்ச்சியை வந்து அதிமுக விரும்பும். நீங்கள் பாஜக எதிர்க்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னீங்க விஜயை. எங்கே எதிர்க்க? நயினார் அவர்கள் என் தம்பி, அதை அவர் சொல்லும் போதே அவ்வளோ சாப்பிட்டு இருக்கு. ஜெயக்குமார் போன்றவர்கள் சொல்லும் போது தான் ஒரு துடிப்பு கோபம் வருது. கட்சியை காலி செய்கிறாப்புல அப்படிங்கிற அந்த கோபம் ஜெயக்குமார் போன்றவர்களுக்கு, செல்லூராஜு போன்றவர்களுக்கு வரும். ஏன்னா அவங்க உரிமை கோரறதுக்கு கோவம் வருது. எம்ஜிஆர் படத்தை போட்டாலே அவங்களுக்கு கோவம் வருங்க. ஏன்னா இப்போ எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு என்னங்க சம்பந்தம்? எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதா அம்மையாருக்கும் என்ன சம்பந்தம்? அவர் தோழர் சொன்ன மாதிரி கொடநாடு போய் அவர் மண்டி போட்டு நின்னது தானே ஜெயலலிதா அம்மையாருக்கும் விஜய் அவர்களுக்குமான உறவு. என்ன உள்ளே வரவிடலையே ஜெயலலிதா அம்மையார், நீல்டோன் போட்டு நில்லுங்கிற மாதிரி நிற்க வச்சாங்க. அந்த வீடியோலாம் இன்னும் ஆதாரமாக இருக்குது. இன்றைக்கி வந்துக்கிட்டு அவர் சம்மந்தமே இல்லாமல் நான் ஒரு வீரன் ஆளுமைன்னு பேசுறது நகைச்சுவையாக இருக்கா இல்லையா உங்களுக்கு? அதனால அப்போ விஜய்க்கு வரக்கூடிய அந்த ஆதரவாலாம் நம்ம பார்க்குறோம்ல, இது வந்து அவர் பேசக்கூடிய ஏடிஎம்கே ஓட்டை தான் குறி வைக்குது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இப்படி நீங்கள் அங்கே பேசுகிறவங்களாம் பாருங்கள், இந்த சின்ன பசங்களாம் நாங்கள் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டோம், ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டோம், விஜய்க்கு ஓட்டு போட்டோம், இப்படி தான் சொல்கிறாங்க அந்த பசங்க. பல பேர் வந்து அவர் சொல்கிற மாதிரி எம்ஜிஆரை பார்க்காத ஒரு ஜெயலலிதா தான் பார்த்துருக்காங்க. இல்ல சின்ன பசங்க வந்து எம்ஜிஆருக்கு பார்த்து ஓட்டு போட்டாங்களா? கொஞ்சம் லாஜிக்கோட. இல்ல, அவங்க குடும்பம் சார், அவங்க குடும்பம் சார், அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அந்த பசங்க 90ல பிறந்திருப்பாங்க, அவங்க அம்மா அப்பா 80 எம்ஜிஆர் பார்த்திருப்பாங்க. அதனால அதிமுக ஓட்டை குறிவைத்து தான் வருது. ஆனா அப்படி இருந்தும் அதிமுகவெல்லாம் விஜயால அழிக்க முடியாது. திமுகவை தோக்கடிக்கிற சக்தி அதிமுக, அதிமுகவை தோக்கடிக்கிற சக்தி திமுக சார். இந்த ரெண்டையும் இன்னொரு சக்தி வந்து தோக்கடிச்சதா வரலாறே கிடையாது. இன்றைய நிலையில பலவீனம் எல்லாம் ஆகல அப்படின்றீங்க விஜயனுடைய அந்த பேச்சு, அவருடைய இந்த அரசியல் முன்னெடுப்பு பலவீனமா இருக்குங்கிறது உண்மைதான். ஆனா விஜய் அந்த இடத்தை பிடிக்க முடியாது. இப்ப பலவீனப்படுத்துறாரா இப்போ? ஆமா, அவர் பலவீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கார் சார். தேமுதிக வந்தப்பயே அதிமுக கொஞ்சம் பலவீனமா சார் ஆச்சு, அதெல்லாம் உண்மைதான். சீமானுடைய ஓட்டுமே அதிமுக தான் நிறைய எடுக்கிறாங்க. அந்த வகையில விஜயும் அந்த மாதிரியான ஓட் பேங்கை வந்து பிடிப்பாருங்கிறது தான் உண்மை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.